வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடி கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். முத்து மீனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்காரு. டாக்டர் ஒன்று 2 டேஸ்க்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. எந்த வேலையும் நீ பார்க்கக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. வீட்டில் இருக்க வேலையெல்லாம் யாருங்க பாக்குறது அப்படின்னு கேட்குறாங்க மீனா. வீட்டில் என்ன ஆளா இல்லை, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா யார் பார்த்துக்கிறாங்க, நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. சவாரி போறதெல்லாம் விட்டுட்டு உன் கூடவே இருக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வேணாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. மீனாவும் முத்துவும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வரும்போது அங்க கிறிஷோட பாட்டி ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்குறத பாக்குறாங்க. கிறிஷுக்கு ஏதோ அடிபட்டு கண்ணில் கட்டு போட்டிருக்கிறத பாக்குறாங்க மீனா. என்னம்மா ஆச்சு அப்படின்னு பதறி போய் கேக்குறாங்க. டாக்டருமே இப்போ அவங்க வந்துடுறாரு. என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாரு. கிறிஷ் பாட்டி சொல்றாங்க, விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு வண்டிக்காரன் இடிச்சிட்டு போயிட்டான் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க பக்கத்து ஊர் தான், அங்க இருக்கிற டாக்டர் தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. நர்வ்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. கிறிஷோட பாட்டி ரொம்ப பதறிப்பே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மீனா கவலைப்படாதீங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது கிறிஷ்க்கு அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் நீ நிக்காத மீனா, நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்றாரு முத்து. எனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க கிறிஷோட பாட்டி. ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு லேசான காய்ச்சல், அதான் ட்ரிப்ஸ்லாம் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் உங்க கூடவே இருக்கிறோம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. இதுக்கிடையில இப்போ ரோகிணிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த ரோகிணியோட அம்மா சொல்றாங்க. நான் உடனே பார்க்கணுமா, நான் வரேம்மா அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. இப்போதைக்கு நீ வரவேனா, இங்க மீனாவும் முத்து இருக்கிறாங்க அப்படின்னு ரோகிணியோட அம்மா சொல்றாங்க. ஏமா அவங்க எப்படி அங்க வந்தாங்க, நீ மீனாவுக்கு கால் பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி. இல்லம்மா, மீனாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, அதான் இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணியோட அம்மா. ரோகிணி எப்படியாவது கிறிஷ பார்க்க போகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. மனோஜ்ட ரோகிணி சொல்றாங்க, நமக்கு இங்க கிடைக்கிற கெட்டில்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரீயா தானே வருது அப்படின்னு சொல்றாங்க. இதை பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு காம்ப்ளிமெண்டா நம்ம கொடுக்கலாம், அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான அப்ளைன்சஸ் எல்லாம் நம்ம கிட்டே வாங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் போய் நான் இன்னைக்கே இந்த ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. ரோகிணி அந்த கெட்டில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிறிஷ் அட்மிட் பண்ணிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. மேனேஜரை பார்த்துமே பேசுறாங்க. நாங்க பக்கத்துல புதுசா ஷோரூம் ஓபன் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. உங்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கெட்டில்ஸ் எல்லாம் தேவைப்படும், அதை நாங்க காம்ப்ளிமெண்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. உங்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தேவைப்படுற அப்ளைன்சஸ் எல்லாம் எங்க ஷோரூம்லயே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நானே போய் எல்லா வார்ட்லயும் போய் இந்த கெட்டில கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. நர்ஸ்ட கேட்டு பக்கத்துல இருக்கிற சில்ட்ரன் வார்ட்ல எல்லாம் போய் அந்த கெட்டில வைக்கிறாங்க. அங்க கிறிஷ் இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறாங்க ரோகிணி. இதுக்கிடையில கரெக்டா ரோகிணி கிறிஷோட ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி மீனாவும் முத்துவும் அங்கிருந்து வெளியில வராங்க. இங்க என்ன பண்றீங்க ரோகிணி அப்படின்னு மீனா கேக்குறாங்க. நான் பிசினஸ் விஷயமா இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பையனுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க மீனா. அதை கேட்ட ரோகிணி ரொம்ப பதறி போயிடுறாங்க. இப்போ அந்த பையன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேக்குறாங்க. முத்துவுக்கு இப்போ டவுட் வந்துருது. யார் என்ன ஏதுன்னு கேட்காம இப்படி பதறீங்க அப்படின்னு கேக்குறாரு. நீங்க சின்ன பையன் சொன்னீங்கல்ல, அதான் அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க ரோகிணி. அன்னைக்கு எனக்கு தாலி பிரிச்சு கொடுக்குறப்ப ஒரு அம்மாவும் சின்ன பையனும் வந்திருந்தாங்கல்ல, அந்த பையனுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க மீனா. இப்ப எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி. ஆபரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க மீனா. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கெட்டில்ஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. இப்படி பொருள் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா ஒரே மாசத்துல கடை திவால் ஆயிரும்ல அப்படின்னு முத்து கேக்குறாரு. ரோகிணி சொல்றாங்க, கெட்டில்ஸ் மட்டும்தான் ஃப்ரீயா கொடுக்க போறோம், மத்தபடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுற எல்லா அப்ளையன்சஸும் நம்ம கடையில தான் வாங்கணும்னு டீல் பேச போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஐடியா தான் அப்படின்னு மீனா சொல்றாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் கெட்டில ஃப்ரீயா கொடுக்க போறியா அப்படின்னு முத்து கேக்குறாரு. ரோகிணியுமே ஆமான்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு ஒரு லைட்டா நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு முத்து. அப்பாவோட 27 லட்சம் ரூபாய் சீக்கிரம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. ரோகிணி இப்போ கிறிஷோட ரூம்குள்ள போக போறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. இது சரியில்லையே அப்படின்னு சொல்றாரு. முத்து ஏன் எப்படி சொல்றாரு அப்படின்னு ரொம்ப பதட்டமா பாத்துட்டு இருக்கிறாங்க ரோகிணி. உங்க பிசினஸ் மட்டும் டெவலப் பண்ணா போதுமா, எங்க பிசினஸ் ஆக வேண்டாமா அப்படின்னு சொல்றாரு முத்து. நீ போய் எங்கெல்லாம் இது ஃப்ரீயா கொடுக்குறியோ அங்கெல்லாம் இந்த கார்டையும் கொடுத்துரு. இங்க இருந்து போறவங்களுக்கு கார் தேவைப்படும்ல, அப்ப எனக்கும் புக் ஆகும்ல அப்படின்னு சொல்றாரு முத்து. நீங்க வீட்டுக்கு கிளம்புறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி. இல்ல ரோகிணி, எனக்கு மாத்திரை சாப்பிடணும், அதான் கேன்டீன்ல போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. கிறிஷோட பாட்டிக்கும் யாரும் இல்ல, அவங்களுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மீனாவும் முத்துவும் இப்போ கேன்டீனுக்கு கிளம்பி போறாங்க. ரோகிணி இப்போ கிறிஷோட ரூமுக்கு போறாங்க. கிறிஷ் கண்ணில் கட்டு போட்டிருக்கத பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க ரோகிணி. அத்தை வந்திருக்கிறேன் கிறிஷ், கண்ணை முடிச்சு பாரு அப்படின்னு அழுறாங்க. அழாத ரோகிணி, அவனுக்கு மயக்கம் தெளிய கொஞ்சம் நேரம் ஆகணும் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணியோட அம்மா. ரோகிணி இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. நீ என்ன ஒரு பள்ளத்துல தள்ளி விட்டுட்டமா, அந்த பள்ளத்துல இருந்து நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. என்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு நான் என்னென்னமோ பண்ணிருக்கிறேன், ஆனா கிறிஷை இப்படி அனாதையா விட்டுட்டேனே, அது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு அழுறாங்க.
கவலைப்படாத ரோகிணி அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க ரோகிணியோட அம்மா. முன்னாடி மாதிரி இல்ல, இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப உடம்பு சோர்வா இருக்கு அப்படின்னு ரோகிணியோட அம்மா சொல்றாங்க. நீ கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணியோட அம்மா. அப்பதான் வண்டிக்காரன் வந்து கிறிஷை இடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நான் எத்தனை நாள் உயிரோட இருப்பேனே தெரியல, என்னோட காலத்துக்கு அப்புறம் கிறிஷோட நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. சீக்கிரமா நீ வீட்டுல கிறிஷ பத்தி பேசு ரோகிணி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ ஊருக்கு போயிட்டு கால் பண்ணுமா, நான் நைட் கூட வந்து ஸ்டே பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. இந்த நேரமும் முத்து மீனா வந்துருவாங்க, நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கேன்டீன்ல இருந்து வர மீனாவும் முத்துவும் ரோகிணியை பாக்குறாங்க. உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. பையனை பாத்தீங்களா, பாவம் கண்ணுல எல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மீனா. பாவம் அவங்க 2 பேர் மட்டும் தனியா இருந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதான் அந்த பையனுக்கு அத்தனை ஒரு பொண்ணு இருக்கே, துபாயில வேலை பாக்குது, அதை வர சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. வெளிநாட்டுலதான் போய் சம்பாதிக்கணுமா, ஏன் இங்க சம்பாதிக்க முடியாதா, அந்த பொண்ணுக்கு பணம் தான் முக்கியமா போச்சா அப்படின்னு திட்டுறாரு. அதை பத்தி உங்களுக்கு என்ன அப்படின்னு ரோகிணி கோபப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.